வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 1ஆம் தேதி 12வது மாதம் 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்திலும் வெளியிடத்திலும் கோபதாபம் இல்லாமல் விநாயகரை நினைத்து அன்றாட இந்த மாதத்தினுடைய பணிகளை ஆரம்பிப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. விரயங்கள் அதிகமாக காணப்படுவதனால் சுபவிரய பிராப்தம் கை கொடுக்கும். தாய்வழி உறவு தந்தை வழி உறவு துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் டக்கென்று முடிக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பயணங்கள் மாலையிலிருந்து சிலருக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காணப்படலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரவு மணி 7:54 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் ஆனந்தத்தை தரும். காதல் அமைப்பிலும் துணை அல்லது துணை அமைப்பிலும் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மாலை மணி 7:55 சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது முக்கியமான அமைப்பு என்பதையும் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதும் உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் உத்தியோகம்
வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றமும் அனுகூலமும் ஏற்றமும் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தியும், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு என்றாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் நிச்சயமாக வேண்டாம். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய்வழி உறவு, தந்தை வழியுடன் மட்டும் மனமிட்டு பேசுவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொடுத்தது தொடங்கக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இழுபறியாக எல்லா விஷயமும் தடைகளை உடைத்து கொண்டு முன்னேறக்கூடிய சூழ்நிலை, வாக்குவாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பாராட்டப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.